எரிவாயு தட்டுப்பாட்டால் நாடு முழுவதும் உணவகங்கள், டீ கடைகள் இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்கா இஸ்ரேல் உடனான போரால் உலகின் 20% எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடிய நிலையில் அதன் பாதிப்பு இந்திய வீடுகள் மற்றும் உணவக சமையலறைகள் வரை எதிரொலித்துள்ளன. சென்னையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தொடர்ந்து இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள டீக்கடை உரிமையாளர்கள் தட்டுப்பாட்டை ஈடுகட்ட வடை, போண்டா உற்பத்தியை குறைக்க உள்ளதாக தெரிவித்தனர். ரூபாய் வித்த சிலிண்டர் 3000 நாங்கள் கொடுத்து வாங்கி அப்படி வியாபாரம் பண்ணணுமான்னு தோணுது. ஏன்னா அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் வாங்கி கொடுத்து வியாபாரம் கடையை மூடக்கூடாது, வியாபாரம் கெட்டு போகுமேன்னு அந்த நோக்கத்திலேயே நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. ரேட்டு ஜாஸ்தியாக வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு 2500க்கு ஒரு சிலிண்டர் வாங்கியிருக்கேன். இப்போ நாளையிலேருந்து எப்படின்னு சொல்ல முடியாது. 2200 ஒருத்த சிலிண்டர் 4000 5000 கேட்குது. இப்போ கேட்டால் சரி 5000 தர அதுவும் கிடையாது சொல்லுது. இப்போ நேற்று இருந்து எல்லா சிலிண்டரும் ஃபோன் பண்ணால் சிலிண்டர் ஸ்டாக் இல்லை. இப்போ எல்லாருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு ஃபோனு. அதேபோல் பிரதான உணவுப் பொருட்கள் மட்டுமே விற்பனை, இரவு 12 மணிக்கு மேல் உணவகங்கள் செயல்படாது என ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கமும் அதிரடி முடிவை எடுத்துள்ளது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை நாங்கள் சந்தித்ததே இல்லை. எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. இப்போ நாங்கள் சிலிண்டர் நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு 4 நாளைக்கு முதல், ஒரு 2 நாளைக்கு முதல் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை. ஆல்ரெடி நாங்கள் டைமிங்ஸ் எல்லாம் கர்டைல் பண்ணிட்டோம். இப்போ எவ்வளோ தூரத்துக்கு இது ரன் ஆகும் அப்படிங்கிறதே தெரியல. பிகாஸ் எங்களுக்கு அந்த சப்ளைஸ் இது எல்லாமே ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் சப்பாத்தி, தோசை வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்துவதாக தனியார் பிஜி மற்றும் மாத வாடகை அடிப்படையிலான தங்கும் விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தேநீர், காஃபி, சாம்பார், குருமாவை நிறுத்துவதாகவும் அதற்கு பதிலாக சட்னி மட்டுமே வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது. எரிவாயு பிரச்சினை தீரும் வரை குறைவான எரிபொருள் தேவையை கொண்ட உணவுப் பொருட்கள் மட்டுமே வழங்கப்படும் எனவும், வாரத்திற்கு 3 முறை முட்டை, அடிக்கடி கலவை சாதங்கள் வழங்கப்படும் என்றும் விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அதேபோல் எரிவாயு தட்டுப்பாட்டால் வாடிக்கையாளர்களுடன் பாதி வழியிலேயே நிற்கும் அவலத்திற்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். நான் வீட்டில் இப்போ வாழ்வாதாரம் போகல, இப்போ நாங்கள் டிஃபன் சாப்பிடணும், சாப்பாடு சாப்பிடணும், என்ன பண்ணுறது? புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ எத்தனை வந்து 550 ரூபா இப்போ கேஸ் எப்போ மூடுவாங்கன்னே தெரியாதுன்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? இதுதான் எங்கள் வாழ்வாதாரமே. நாங்கள் என்ன பண்ணுறது? அதான் நாங்கள் நம்பி இருக்குது. இதுதான் தட்டுப்பாடு ஆகிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. சின்ன சின்ன வழியிலலாம் நம்ம வண்டி போறதுனால நம்மளும் கெட்ட பேர் ஆகுது. இது தட்டுப்பாடு இல்லாமல் கிடைச்சா நல்ல உதவியா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் போடுவோம், நாளைக்கு ஒரு நாள் ஓட்டுவோம், மறுநாள் கேஸ்னா ஓரம் கட்ட வேண்டிய வண்டி அதில் முடிஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டமாயிடும். மதுரையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் 3 நாட்களில் உணவகங்கள், டீ கடைகளை மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னாடி வந்து தட்டுப்பாடு இல்லாதப்போ 10 சிலிண்டர்லாம் கொடுப்பாங்க. இப்போ வந்து 2 சிலிண்டர் 3 சிலிண்டர் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது. அதனால தான் இப்போ வந்து கொஞ்சம் டிமாண்டாக தான் போய்க்கு இருக்குது கேஸ் இந்த நிலவரத்தினால. இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு 5 சிலிண்டர் வருது. இப்போ 4 சிலிண்டர் வந்துக்கிருக்கு. இன்னும் அடுத்து அப்படியே கொஞ்சம் குறையும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? கடையை லீவு தான் விடணும். தேனியில் உள்ள டீ கடைகளில் வடை, போண்டா நிறுத்தப்படுவதாக கடை உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். இன்னைக்கு இருந்து வடை போடல, நாளைக்கு இருந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கிடைச்ச காஃபி டீயை வந்து காலையில ஒரு 5-6 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 5 மணி நேரம் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். மேலும் ஹோட்டல்கள்ல வந்து சைனீஸை நிப்பாட்டிட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை உணவுகளை மட்டும் தயாரித்து வழங்குறதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இதனிடையே சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம், மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மக்களும் வணிக நிறுவனங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்துள்ளார். வணிக எரிவாயு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள உணவகங்களுக்கு தேவையான அனைத்து மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் என பிரதமர் மோடியை வலியுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சமையல் எரிவாயு பற்றாக்குறையை சீர் செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக்கு இணைய உள்ளதாக தகவல் பரவி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட கட்சிகள் அதனை மறுக்காமல் உள்ளன. விஜய் கூட்டணியில் இணைவாரா என எடப்பாடி பழனிசாமி தான் கேட்க வேண்டும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் அனல் பறந்து வரும் நிலையில்
திமுக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் அனைத்தும் கிட்டத்தட்ட உறுதியாகி தொகுதி பங்கீடும் நடைபெற்று வருகிறது. ஆனால் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறவுள்ள கட்சிகள் யார் யார் என இன்னும் இறுதி செய்யப்படாத நிலை உள்ளது. இந்நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே தகவல் பரவி வருகின்றன. இது தொடர்பான கேள்விக்கு அண்மையில் பதிலளித்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அது வதந்தி என தெரிவித்தார். ஆனால் அதே கேள்விக்கு தற்பொழுது பதிலளிக்க முடியாது என நயினார் நாகேந்திரன் புது விளக்கம் அளித்துள்ளார். அதை பற்றி ஏதோ ஒரு ரூமர் வதந்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடக்கலாம். இது ரூமர் நான் சொல்றேன். இது கட்சியில் இப்போ கட்சியும் வரலாம், அவ்வளவுதான். இன்னும் கட்சி நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய பேர் கூட்டணியில் சேர்றதுக்காக நிறைய கட்சிகள் வச்சிருக்காங்க. அதை பத்தி நாங்க எதுவுமே கருத்து சொல்ல முடியாது. அதை பத்தி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. நயினார் நாகேந்திரனின் இந்த பதில் கேள்வியில் இருந்து நழுவிச் செல்லும் வகையில் அமைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அதேபோல மறுபுறம் தாவேகா தரப்பில் இது தொடர்பான கேள்வியை எதிர்கொண்ட அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் யூகங்களுக்கு எல்லாம் பதிலளிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். நிறைய யூகங்கள் வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக அதுக்கு பதில் விரும்பவில்லை. இன்னொன்று என்னன்னா, ஏதாவது இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வருதுன்னா எங்கள் கட்சியில் கண்டிப்பாக அது அபிஷியல் அறிவிப்பாக இருக்கும். திமுகவுடனும் பாஜகவுடனும் ஒருபோதும் கூட்டணி இல்லை என தாவேகா தரப்பில் முன்பு திட்டவட்டமாக கூறி வந்த நிலையில் நிர்மல்குமாரின் இந்த பதிலும் நழுவல் துணியிலேயே அமைந்துள்ளதாக அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. இதனிடையே திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சரும் தமிழகத்திற்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலிடமும் விஜய் குறித்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. You will have to ask that of the leader of the NDA in Tamil Nadu. Edappadi ji will know better about it. தாவேகாவை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு தரப்படும் என அழைப்பு விடுத்தும் கூட அக்கட்சியின் பக்கம் எந்த கட்சியும் இதுவரை செல்லவில்லை. அதேபோல ஜனநாயகன் ரிலீஸில் தொடர்ச்சியான சிக்கல்கள், கரூர் நெரிசல் வழக்கில் சிபிஐ சம்மன் என பல்வேறு சிக்கல்களில் உள்ளார் விஜய். இந்நிலையில் கூட்டணி தொடர்பாக விஜய் அடுத்து என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் என்ற கேள்வி தமிழக அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நாளை முதல் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் மெதுவாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் மார்ச் 16ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் நாளை முதல் 14ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறும் நிலையில் பள்ளிகளில் படித்த 8,82,000 பேரும் தனித் தேர்வர்கள் 26,000 பேரும் எழுதுகின்றனர். தேர்வுகள் காலை 10 மணிக்கு துவங்கி பிற்பகல் 1:15 மணி வரை நடைபெறும். காலை 10 மணிக்கு கேள்வித்தாள் கொடுக்கப்பட்டு 10 நிமிடங்கள் அதை படிப்பதற்கு அனுமதிக்கப்படும். பின்னர் விடைத்தாள் கொடுக்கப்பட்டு தேர்வர்கள் விவரங்களை சரிபார்த்து கையெழுத்து போட வேண்டும். காலை 10:15 மணி முதல் மதியம் 1:15 மணி வரை தேர்வு நடைபெறும். தேர்வு பணியில் 49,500 ஆசிரியர்களும் முறைகேடுகளை தடுக்க 5,000 பறக்கும் படையினரும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். பொதுத் தேர்வுகள் தொடர்பாக மாணவர்கள் தங்கள் சந்தேகங்களை தேர்வு நாட்களில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை 9498383075 மற்றும் 9498383076 ஆகிய செல்போன் எண்களை அழைத்து தெரிவிக்கலாம் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு தட்டுப்பாட்டால் சென்னை எழும்பூரில் உள்ள எல்பிஜி எரிவாயு நிரப்பு மையத்தில் ஏராளமான ஆட்டோக்கள் வரிசை கட்டி நின்றன. ஆட்டோக்களுக்கு எரிவாயு நிரப்பு மையங்கள் சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் செயல்பட்டு வருகின்றன. ஈரான், இஸ்ரேல் இடையிலான போரால் சென்னை போன்ற நகரங்களில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரும்பாலான எரிவாயு நிரப்பு மையங்கள் மூடும் நிலை உருவாகியுள்ளது. சென்னையில் 1-2 எரிவாயு நிரப்பு மையம் செயல்பட்டாலும் அங்கும் ஏராளமான ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றன.
இதே நிலை நீடித்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். 10 ரூபாய் சம்பாதிக்கிறது இந்த எல்பிஜி நம்பி தான். பெட்ரோல் போட்டு நம்ம ஒன்றும் ஓட்டி முன்னுக்கு வர முடியாது. அதனால் நாங்கள் நம்பி இருக்குது இதுதான். தட்டுப்பாடாகிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதேபோன்று சென்னை அம்பத்தூரில் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்ப தூக்கத்தை கூட பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக பரவிய தகவலால் இரவோடு இரவாக பங்குகளில் குவிந்தனர். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் நாளை முதல் விமான கட்டணத்தை உயர்த்த உள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் முன்னணி மற்றும் மலிவு விலை விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றாக டாடா குழுமத்தின் ஏர் இந்தியா உள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் விமான எரிபொருள் கட்டணம் அதிகரித்த நிலையில் அதனை ஈடு செய்யும் விதமாக உள்ளூர் மற்றும் சர்வதேச விமான பயண கட்டணத்தை ஏர் இந்தியா தற்போது உயர்த்தியுள்ளது. பல்வேறு வகைகளாக கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் உள்ளூர் விமான டிக்கெட் விலை 400 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டு நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளது. அதேபோல மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் விமானங்களுக்கு 4500 ரூபாய் வரை கூடுதல் கட்டணமாக விதிக்கப்பட்டுள்ளது. இந்த கூடுதல் கட்டணம் அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட்டு நிலைமைக்கு ஏற்ப மாற்றம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக அபுதாபிக்கான விமான சேவைகளை நடப்பாண்டின் இறுதி வரை நிறுத்தி வைப்பதாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு தலைவிரித்தாடும் நிலையில் மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா இஸ்ரேலுடனான போர் காரணமாக உலகின் 20% எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் தடைபட்டுள்ளது. இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாட்டால் உணவகங்கள், போக்குவரத்து வாகனங்கள் இயங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோருடன் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை நடத்தினார். அப்போது நாட்டில் எரிவாயு தட்டுப்பாட்டின் தற்போதைய நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் எரிவாயு தட்டுப்பாட்டை சமாளிப்பது, உடனடியாக மாற்று ஏற்பாட்டை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பணியில் இருப்பவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப வணிக சிலிண்டர் வழங்கப்படும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக 3 அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சிலிண்டர் தேவைப்படுவோர் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை சரி செய்வதற்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்ய ரிலையன்ஸ் நிறுவனம் உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய எரிபொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வது தேசத்தின் முன்னுரிமையாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் உள்ள தங்களது நிறுவனத்தின் மூலம் எல்பிஜி உற்பத்தியை அதிகரிக்க ரிலையன்ஸ் நிறுவனம் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறியுள்ளது. உள்நாட்டு சந்தைக்கான விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்ய இதற்காக 24 மணி நேரமும் தங்களது குழுக்கள் பணியாற்றி வருவதாகவும், ரிலையன்ஸ் நிறுவனத்தை பொறுத்தவரை இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பும் கோடிக்கணக்கான இந்திய குடும்பங்களின் நலனுமே எப்பொழுதும் முதன்மையானது எனவும் தெரிவித்துள்ளது. இந்திய அரசுடன் நெருக்கமாக பணியாற்றுவதோடு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தேவைப்படும் துறைகள் உள்ளிட்டவற்றுக்கு எரிசக்தி சென்றடைவதை உறுதி செய்வோம் என்றும், இந்த இக்கட்டான காலங்களில் ரிலையன்ஸ் நிறுவனம் தேசத்தின் பக்கம் உறுதியாக நிற்கும் எனவும் தெரிவித்துள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் தனிச்சின்னத்தில் போட்டியிட மதிமுக கோரிக்கை வைத்ததாகவும் அதற்கு திமுக மறுப்பு தெரிவித்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்த முறை அதனை 4 தொகுதிகளாக குறைக்க திமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த முறை போல் அல்லாமல் வரும் தேர்தலில் தனிச்சின்னத்தில் போட்டியிட மதிமுக தரப்பில் திமுகவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் அதனை திமுக மறுத்துவிட்ட நிலையில் 4 தொகுதிகளை 5 தொகுதிகளாக உயர்த்தி தர திமுக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து முடிவு செய்த பின் மதிமுக குறித்து முடிவெடுக்கப்படும் என கூறப்படுகிறது. வேட்பாளர்கள் நேர்காணலை தொடங்கியுள்ள தவிக தலைவர் விஜய் முதல் கட்டமாக 50 வேட்பாளர்களை உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளித்த 50 முக்கிய நிர்வாகிகளிடம் அக்கட்சியின் தலைவர் விஜய் நேர்காணல் நடத்தினார். அப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்துவிட்டதாகவும், இனி தமக்கு அரசியலை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்றும் விஜய் பேசியதாக தெரிகிறது. எதற்கும் துணிந்து வேலை பார்க்க வேண்டும் என்றும், தேர்தலில் வெற்றி பெற முழு மூச்சாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது.
மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் தொகுதி மட்டுமின்றி பிற தொகுதிகளையும் களத்தில் கவனித்துக் கொள்ளவும் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சேலம் பார்த்திபன், சென்னை புறநகர் ECR சரவணன், தஞ்சாவூர் விஜய் சரவணன், புதுக்கோட்டை முகமது பர்வேஸ், கோவை தெற்கு மாவட்டம் விக்னேஷ், அரியலூர் சிவா, திருவள்ளூர் ML பிரபு உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களிடம் விஜய் நேர்காணல் நடத்தினார். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை VK சசிகலா சந்தித்து பேசினார். சுமார் 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது. ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி புதிதாக கட்சி ஒன்றை தொடங்கினார். அறிஞர் அண்ணா, MGR, ஜெயலலிதா படங்களுடன் கருப்பு, வெள்ளை, சிவப்பு என 3 நிறங்களுடன் கொடியை அறிமுகம் செய்தார். எனினும் கட்சியின் பெயரை இன்னும் அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சசிகலா சந்தித்து பேசினார். பாமக இரு பிரிவாக செயல்பட்டு வரும் சூழலில் வரும் தேர்தலில் எந்த கட்சியுடன் ராமதாஸ் கூட்டணி வைப்பார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் சசிகலா நேரில் சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக, அதிமுக மிகப்பெரிய கூட்டணியாக உள்ள நிலையில் இந்த இரு கட்சிகளும் இல்லாத கூட்டணி அமைப்பது குறித்து இருவரும் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடையில் பொருட்கள் வாங்குவது போல் நடித்து மூதாட்டியிடம் நகையை பறித்துக் கொண்டு மர்மநபர் ஓடிய பதற வைக்கும் காட்சியே இது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கீழ்வடுங்குட்டையைச் சேர்ந்தவர் சுமதி. 63 வயதான இவர் தனது வீட்டின் முன்புறம் மளிகை கடை நடத்தி வருகிறார். இருசக்கர வாகனத்தில் இருந்த 2 மர்மநபர்களில் ஒருவர் கடைக்கு வந்து பொருட்களை வாங்கியுள்ளார். அதற்கு பணத்தை கொடுக்கும்போது அந்த நபர் சில்லறைகளை சிதறவிட்டுள்ளார். அந்த நாணயங்களை எடுப்பதற்காக சுமதி குனிந்த தருணத்தில் மின்னல் வேகத்தில் அவரது கழுத்திலிருந்து 5 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு மர்மநபர் தப்பி ஓடினார். பாதுகாப்புக்காக கடையின் முன்புறம் முழுவதுமாக இரும்பு வலை அமைக்கப்பட்டிருந்தது. பணம் பெறுவதற்காக வைக்கப்பட்டிருந்த சிறிய இடைவெளி வழியாகவே கையை உள்ளே விட்டு அந்த மர்மநபர் இந்த துணிகர பறிப்பில் ஈடுபட்டுள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த காட்பாடி காவல்துறையினர் CCTV காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மதுரை அவனியாபுரத்தில் செயல்பட்டு வரும் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவித்து நேரடியாக வெளிநாடுகளுக்கு விமான சேவை தொடங்க வேண்டும் என தென் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மதுரை விமான நிலையத்தை பெயரளவில் மட்டுமல்லாமல் நடைமுறையிலும் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்திய பிரதமர் மோடிக்கு தமிழக மக்கள் சார்பாக நன்றி தெரிவிப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். இதனிடையே நியூஸ் 18ற்கு பேட்டியளித்த மதுரை விமான நிலைய இயக்குநர் முத்துக்குமார் இனி மதுரையில் இருந்து வெளிநாடுகளுக்கு நேரடி சேவை கிடைக்கும் என்றார். அவங்க இன்டர்நேஷனல் கேரியர்ஸ் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதனால் நம்மளுக்கு பயன் என்னென்னா ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய ஃபாரின் கேரியர்ஸ் இங்கே வருவாங்க. ஸோ ப்ரைஸஸ் ஃபேர் வந்து காம்படிட்டிவாக இருக்கும். ப்ளஸ் நிறைய கனெக்டிவிட்டி டைரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகுது. மத்திய அரசு அளித்துள்ள ஒப்புதல் மூலம் மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் சுற்றுலா மேம்படுவதோடு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணிகள் நேரடியாக மதுரைக்கு வர முடியும். இது தவிர மதுரையின் புகழ்பெற்ற மல்லிகைப்பூ மற்றும் கைவினைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு நேரடியாக ஏற்றுமதி செய்யவும் அதிக வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதம் தயாரிப்பில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு தேவஸ்தானம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் கொண்டாப்பூர் அருகே நெய் ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஒன்று விபத்துக்குள்ளானது. திருப்பதி கோவிலுக்கு நெய் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விட்டதால் லட்டு தயாரிக்க நெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் லட்டு தயாரிப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் பரவின. இந்த தகவலை முற்றிலுமாக மறுத்துள்ள திருப்பதி தேவஸ்தானம் லட்டு தயாரிப்பு எந்தவித இடையூறும் இன்றி வழக்கம் போல தொடர்ந்து நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளது. தற்பொழுது சுமார் 7 லட்சம் லட்டுகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தேவஸ்தானம் நெய் வாங்குவதற்கு ஒரே நிறுவனத்தை மட்டுமே நம்பியிருக்கவில்லை என்றும் விவரித்துள்ளது. 3 வெவ்வேறு நிறுவனங்களிடமிருந்து நெய் கொள்முதல் செய்யப்படுவதால் ஒரு நிறுவனத்தின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் மற்ற 2 நிறுவனங்கள் மூலம் தடையின்றி நெய் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாகவும் தேவஸ்தானம் கூறியுள்ளது. விபத்தில் சிக்கிய லாரி இந்தாப்பூர் டெய்ரி நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பது உண்மைதான் என்றும் அதே சமயம் மற்ற நிறுவனங்களிடமிருந்து நெய் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் கையிருப்பில் எந்த குறையும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இத்தகைய தவறான பிரச்சாரங்களை செய்ய வேண்டாம் என்றும் தேவஸ்தானம் கேட்டுக் கொண்டுள்ளது.
கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக வரும் 15ஆம் தேதி ஆஜராகுமாறு விஜய்க்கு சிபிஐ புதிய சம்மன் அனுப்பியுள்ளது. கரூரில் கடந்த ஆண்டு விஜய் மேற்கொண்ட பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் என 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜயிடம் விசாரணை நடந்தது. இந்நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் இருப்பதால் விஜய் விலக்கு கோரிய நிலையில் வருகின்ற 15ஆம் தேதி மீண்டும் ஆஜராக புதிய சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. நாங்கள் வேறொரு தேதியும் சென்னைக்கும் மாற்றி கேட்டிருந்தோம். டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. வேற தேதி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்நிலையில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து முன்னுக்கு பின் முரணாக தகவல்கள் வெளியாவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேலும் சிபிஐ அனுப்பிய சம்மனின் அடிப்படையில் வரும் மார்ச் 17ஆம் தேதி நேரில் ஆஜராகி அதிகாரிகளின் கேள்விகளுக்கு உரிய விளக்கங்களை அளிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். அசாம் மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அம்மாநிலத்தில் சுமார் 40 லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு தலா 9,000 ரூபாய் நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அசாமில் 2020ஆம் ஆண்டு 18 லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 830 ரூபாய் என தொடங்கப்பட்ட திட்டம் தற்போது 40 லட்சம் பயனாளிகளுக்கு மாதந்தோறும் 1,250 ரூபாய் என விரிவடைந்துள்ளது. இந்த நிலையில் ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான 4 மாதங்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை மொத்தமாக 5,000 ரூபாயும், ஏப்ரலில் கொண்டாடப்படும் அசாமிய புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு 4,000 ரூபாய் பரிசுத் தொகையும் இணைத்து வழங்கப்பட்டுள்ளது. மொத்தம் 9,000 ரூபாய் ஒவ்வொரு பயனாளியின் கணக்கிலும் டெபாசிட் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்காக ஒரே நாளில் 3,800 கோடி ரூபாயை அசாம் அரசு விடுவித்துள்ளது. இது அந்த மாநில வரலாற்றில் ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. கவுஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தேர்தல் வரவுள்ளதால் 9,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதாக எழுந்த விமர்சனத்தை மறுத்துள்ளார். தகுதியுள்ள ஏழை பெண்களுக்கு வழங்கப்படும் கருணை அடிப்படையிலான உதவி என்றும் அவர் விவரித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்திற்கு மத்தியில் துபாயில் சிக்கிய நடிகர் அஜித்குமார் பத்திரமாக சென்னை திரும்பியதாக அவரது மேலாளர் கூறியுள்ளார். நடிகர் அஜித்குமார் துபாயில் தனது அஜித்குமார் ரேசிங் குழுவின் பயிற்சி மற்றும் 2026 மிச்சலின் லீ மேன்ஸ் கப் கார் பந்தயத்திற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வந்தார். மார்ச் 1ஆம் தேதி அவர் சென்னை திரும்ப திட்டமிட்டிருந்தார். அந்த சமயம் துபாய் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. வான்வெளி மூடப்பட்டதால் விமான நிலையம் வரை சென்ற அஜித்குமார் அங்கிருந்து மீண்டும் தனது இருப்பிடத்திற்கே திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது. துபாயில் அஜித் பாதுகாப்பாக இருப்பதாகவும் பதற்ற சூழல் மாறியதும் சென்னை திரும்புவார் என்றும் அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா கூறியிருந்தார். தற்போது துபாய் சர்வதேச விமான நிலையம், அல் மக்தூம் விமான நிலையம் ஆகியவற்றில் வரையறுக்கப்பட்ட அளவில் விமானங்கள் மீண்டும் இயங்க தொடங்கின. இதையடுத்து விமானம் மூலம் அஜித்குமார் சென்னை திரும்பியதாக அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். தங்கத்தின் விலை சரிவை கண்டு வந்த நிலையில் ஒரு சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,19,000 ரூபாயாக இருந்த நிலையில் 800 ரூபாய் உயர்ந்து 1,20,400 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 100 ரூபாய் அதிகரித்து 15,050 ரூபாயாக விற்பனையாகிறது. இதேபோல வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை 10 ரூபாய் உயர்ந்து 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை ஒரே நாளில் 10,000 ரூபாய் உயர்ந்து 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார நிலையற்ற தன்மை காரணமாக தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது. சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் விறகுகள் மூலம் எரியக்கூடிய ராக்கெட் அடுப்புகளுக்கு உணவக உரிமையாளர்கள் மாறியுள்ளனர். மின்சார அடுப்புகளின் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. ஈரான் யுத்தம் தமிழ்நாடு வரை எதிரொலித்துள்ள நிலையில் சமையல் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவக உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மாற்று வழிகளில் இறங்கியுள்ளனர். அந்த வகையில் விறகு மூலமாக எரியக்கூடிய ராக்கெட் அடுப்புகள் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. விறகுகளை வைத்து சமைக்கக்கூடியதாக இருந்தாலும் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய காற்றாடியுடன் இது இணைக்கப்படுவதால் இதன் பயன்பாட்டு முறை சற்று வித்தியாசமாக உள்ளது. விறகுகளை அடுப்புக்குள் செலுத்திய பிறகு இந்த அடுப்பில் பொருத்தப்பட்டுள்ள காற்றாடி வேகமாக சுழல்கிறது. இதன் மூலம் காற்று வேகமாக உந்தப்பட்டு வழக்கமான விறகு அடுப்புகளை விட வேகமாகவும் அடர்த்தியாகவும் தீ எரிகிறது. நார்மல் விறகடுப்பு மாதிரியே தான், அது புனல் வச்சு ஊதுவாங்க. இதில் ப்ளோயர் அதில் புனல் மாதிரி ஊதும். கேஸ் அடுப்பை விட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், சமையல் வேகமாக முடிஞ்சிடும். விறகு எரியும் போது பழைய காலத்தில் புனல் வச்சு ஊதுவாங்க. விறகு அமர மாதிரி இருக்குது அப்படின்னா புனல் வச்சு ஊதுனா திருப்பி தீ பிடிக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இது அந்த காற்று ஊதிக்கிட்டே இருக்கும், அதனால அடுப்பு ப்ரெஷர் ஆகிடும். ஒரு சிலிண்டருக்கு செலவு செய்யும் தொகையில் விறகுகளை வாங்கினால் அதை வைத்து 5 மடங்கு அளவுக்கு இதில் கூடுதலாக சமைக்க முடியும் எனவும் கூறுகின்றனர்.
மின்சாரமும் கூட செல்போனுக்கு சார்ஜ் போடும் அளவுக்கே இதில் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கின்றனர். அளவுகளுக்கு ஏற்ப 1500 ரூபாய் முதல் 45,000 ரூபாய் வரை இந்த ராக்கெட் அடுப்புகள் விற்பனை செய்யப்படும் நிலையில் உணவக உரிமையாளர்கள் பலர் தேவைக்கேற்ப வாங்கிச் செல்கின்றனர். இப்போ டெஸ்ட் பண்ணிவிட்டு இது ஓகேனா இனிமேல் இதை தான் நான் பண்ண போகிறேன். அடுத்து அடுப்பை தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து சிலிண்டர் எப்போ வருதோ அதை அப்படி சிலிண்டரை குறைச்சிக்கிட்டு அடுப்பை யூஸ் பண்ண போகிறேன் கரண்ட்டாக. காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் அன்னதானத்திற்கு சமைக்க சமையல் கலைஞர்கள் விறகு அடுப்பிற்கு மாறிவிட்டனர். கேஸ்லாம் இவ்வளோ நாள் சமைச்சுக்கிருந்தோம். இப்போ கேஸ் இப்போ கொடுக்க மாட்டேன்ட்டா, திடீர்னு நிப்பாட்டிட்டா, எல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிட்டோம். அதனால இப்போ விறகுல எல்லாருமா சேர்ந்து விறகு அடுப்பில் நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்படி விறகு அடுப்புகளின் பக்கம் மக்கள் திரும்பி உள்ள நிலையில் சென்னை உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளில் மின்சார அடுப்புகளை நோக்கி பொதுமக்கள் பயணிக்க தொடங்கியுள்ளனர். அதன்படி கடந்த சில நாட்களாக மின்சார அடுப்பு, மின்சார குக்கர் போன்ற மின்சாதன பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. இண்டக்ஷன் ஸ்டவோட ரேட்டு ஒரு 1800 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அதோட வாட்ஸுகள் டிஃபரன்ஸை பொறுத்து ரேட்டுகள் இன்னும் ஜாஸ்தியாகும். இதில் இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் இல்லாமல் மின்சாரத்தில் யூஸ் பண்ணுற ஏர் ஃப்ரையர், குக்கர், டீ மேக்கர், காஃபி மேக்கர் இந்த மாதிரிப்பட்ட பொருளோட என்கொயரியும் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. மின்சார அடுப்புகள் 2500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரையிலும், மின்சார குக்கர் 2200 ரூபாயில் இருந்து 13800 ரூபாய் வரையும் விற்கப்படுகிறது. அதேபோல கெட்டில், மைக்ரோவேவ் அவன் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. எண்ணெய் அதிகம் பயன்படுத்தாமல் சமைக்க பயன்படுத்தப்படும் ஏர் ஃப்ரையர், காஃபி மற்றும் டீ மேக்கர் கருவிகளையும் மக்கள் வாங்கிச் செல்கின்றனர். ஏற்கனவே மின்சார அடுப்புகள் வாங்கி வைத்திருந்து பயன்படுத்தாமல் பரன்களில் போட்டு வைத்திருந்தவர்களும் தற்பொழுது அவற்றை தூசு தட்ட தொடங்கியுள்ளனர். மின்சார அடுப்புகள் மட்டுமல்லாமல் அவற்றில் வைத்து சமைக்கக்கூடிய பாத்திரங்களையும் ஏராளமான மக்கள் வாங்கிச் செல்கின்றனர். தொடர்ந்து காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் கொடைக்கானலில் உணவகங்கள் இயங்கும் நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலை 1 மணி நேரம் தாமதமாக திறக்கப்படும் உணவகங்கள் 1 மணி நேரத்திற்கு முன்னதாக மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல உணவு வகைகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள உணவக உரிமையாளர்கள் சுற்றுலாப் பயணிகளுக்கு உரிய நேரத்தில் உணவு வழங்க முடியாத சூழல் உருவாகியிருப்பதாக தெரிவித்துள்ளனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் செயல்படும் கேஸ் ஏஜென்சியில் வீட்டு உபயோக சிலிண்டருக்கான முன்பதிவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. செல்போன் மூலம் பதிவு செய்ய முடியாததால் பூந்தமல்லி, பாரிவாக்கம், சென்னீர்குப்பம், மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நேரடியாக கேஸ் ஏஜென்சி அலுவலகத்திற்கு சென்றனர். விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த விவகாரத்தில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை காவல் நிலையத்தில் இரவு வரை சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைக்கு அழைத்துச் சென்ற மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷ் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. மானாமதுரை காவல் நிலையத்தில் நேற்று காலையிலிருந்து இரவு வரை சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். மேலும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். தானை நம்பி வாக்களித்த மக்களுக்காக உதிரத்தின் கடைசி சொட்டு இருக்கும் வரை பாடுபடக்கூடிய ஒருவராக தான் இருப்பேன் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே சமுதாய கூட திறப்பு விழா நிகழ்ச்சியில் இதனை அவர் உருக்கமாக தெரிவித்தார். என்னை நம்பி நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். தங்கம் தென்னரசுடைய உதிரத்தின் கடைசி சொட்டு இருக்கிறவரை உங்களுக்காக பாடுபடக்கூடிய ஒருவராக நான் இருப்பேன் என்ற அந்த உறுதிமொழியோடு அந்த பயணத்தை நாம் தொடர்ந்திருக்கிறேன். தமிழகத்தில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் மருத்துவ படிப்பிற்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன்படி விளையாட்டு பிரிவினருக்கான எம்பிபிஎஸ் இடங்கள் 7லிருந்து 13ஆகவும், பிடிஎஸ் இடங்கள் 1லிருந்து 2ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. துணை முதலமைச்சர் தலைமையிலான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 26,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் புகாரை டான்ஜெட்கோ நிர்வாகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அறப்போர் இயக்கம் மற்றும் அதிமுக வழக்கறிஞர் அணி சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்த குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்றும் யூகத்தின் அடிப்படையில் தொடரப்பட்ட வழக்கு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை மார்ச் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி அருகே முல்லை பெரியாற்றில் குடித்தபோது 13 வயது சிறுவன் நீரில் மூழ்கி மாயமானார். 4 மணி நேரத்திற்கு மேலாக தேடியும் சிறுவன் தவசை கிடைக்காததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் கம்பம் சுருடி அருவி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மீட்புப் பணியை துரிதப்படுத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது.
12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ கணித தேர்வு வினாத்தாளில் உள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்ததில் ஹாலிவுட் பாடல் ஒலித்த விவகாரத்தில் சிபிஎஸ்இ விளக்கமளித்துள்ளது. 12ஆம் வகுப்பு கணித தேர்வு வினாத்தாளில் அச்சிடப்பட்ட QR குறியீட்டை ஸ்கேன் செய்தபோது அதில் ஹாலிவுட் பாடல் ஒலித்தது. இது பெரும் சர்ச்சையான நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்துள்ள சிபிஎஸ்இ வினாத்தாள் கசியவில்லை என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் மீண்டும் நடக்காது என்றும் தெரிவித்துள்ளது. मैंने स्कैन किया और ये खुला. ஆன்லைன் உணவு டெலிவரி ஊழியருடன் உணவை ஆர்டர் செய்தவர்கள் உணவருந்திய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்விக்கி எனும் ஆன்லைன் உணவு டெலிவரி ஆப் மூலம் இருவர் உணவை ஆர்டர் செய்துள்ளனர். அப்பொழுது அதனை கொண்டு வந்து கொடுத்த டெலிவரி ஊழியரை தங்களுடன் உணவருந்த வருமாறு வாடிக்கையாளர்கள் அழைத்தனர். அப்பொழுது காலையில் இருந்து தான் எதுவும் சாப்பிடவில்லை என்று டெலிவரி ஊழியர் அழுது கொண்டே கூறிய காட்சி காண்போரை கண்கலங்கச் செய்தது. பாஜகவுக்கு அடிபணியாத ஒரே நபர் தனது சகோதரர் ராகுல் காந்தி தான் என அவரது சகோதரியும் வயநாடு எம்பியுமான பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரியங்கா காந்தி நாட்டில் எரிவாயு மற்றும் சிலிண்டர் பற்றாக்குறை வரும் நாட்களில் மேலும் தீவிரமடையும் என்று கூறினார். உண்மையை பேசுவதால் மட்டுமே தனது சகோதரர் ராகுல் காந்தி குறிவைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீநகரில் உள்ள ஆசியாவின் மிகப்பெரிய துலிப் மலர் தோட்டம் மார்ச் 16 முதல் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்துவிடப்படுகிறது. தோட்டத்தில் 75 வகையிலான 18 லட்சம் துலிப் மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது காண்போரின் கண்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் ஒரே மாதத்தில் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வருகிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் அறிவிக்கப்படும் சூழலில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் திருச்சி பஞ்சப்பூரில் இன்று மாலை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். கேரள மாநில பெயர் மாற்றத்திற்கு பின் முதல் முறையாக அங்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துவிட்டு விமானம் மூலம் மாலை திருச்சி வருகிறார். சாலை மார்க்கமாக பஞ்சப்பூர் செல்லும் பிரதமர் மோடி நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் 3680 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கும் நகர எரிவாயு விநியோக கட்டமைப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதன்பின் பிரதான் மந்திரி கிராம சாலை யோஜனா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 370 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட்டுள்ள 89 கிராமப்புற சாலைகளை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் அருகே அமையவுள்ள பசுமை வழி புறவழிச்சாலைக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். அதைத் தொடர்ந்து 2 அம்ரித் பாரத் விரைவு ரயில் உட்பட 6 ரயில்களை கொடியசைத்து பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைக்கிறார். அதன்பின் மாநாட்டு திடலுக்கு செல்லும் பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னிலையில் உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமாக தலைவர் GK வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். பொதுக்கூட்டத்திற்காக 30 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் திருச்சி பஞ்சப்பூர் பகுதி காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு கடும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கு 7 லட்சம் தொண்டர்கள் திரள்வார்கள் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அடிக்கோல் விழாவாக நாளைக்கு திருச்சியிலும் பஞ்சப்பூர் பகுதியில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் பாரத நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். வரும் வாரத்தில் சட்டப்பேரவை தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த மாநாட்டிற்கு பின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்டுள்ள தமிழக முன்னாள் ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டு மக்களுக்கு உருக்கமான பிரியாவிடை நன்றியுரையை வழங்கியுள்ளார். 54 மாதகால பணி பொற்காலமாக இருந்ததாகவும் தமிழக மக்களின் அன்பும் பண்பாடும் தன்னை பரவசப்படுத்தியதாகவும் தமிழ்நாட்டை மறக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் கலாச்சாரம், அறிவு முதிர்ச்சி மற்றும் மக்களின் அன்பு ஆகியவை தன்னை வியப்பில் ஆழ்த்தியதாகவும் கூறியுள்ள ஆளுநர் தனது நன்றியுரை கடிதத்தில் தமிழில் கையெழுத்திட்டுள்ளார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டார கல்வி அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் மாணவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் எரிந்து சாம்பலாகின. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த நிலையில் மின்கசிவு காரணமா அல்லது மர்ம நபர்களின் சதியா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை கவுண்டம்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளியில் மதிய உணவில் பள்ளி விழுந்ததால் உணவருந்திய 44 மாணவ மாணவிகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனடியாக அவர்கள் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இச்சம்பவத்தை அடுத்து ஆத்திரமடைந்த பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் உணவில் பள்ளி விழுந்தது தெரிய வந்தவுடன் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு உடனடியாக திரும்ப பெறப்பட்டதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் கூறினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் சுமார் 1500 ஏக்கர் உளுந்து, பச்சை பயிறு உள்ளிட்டவை மஞ்சள் நோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஊடுபயிராக இவை விதைக்கப்பட்டு அறுவடைக்கு தயாராகி வரும் நிலையில் செடிகளில் மஞ்சள் நோய் தாக்குதல் பரவி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவில் பூக்குடி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 60 அடி உயர கழுகு மரத்தில் இளைஞர்கள் ஏறி வேப்பிலை பறித்து வீசியதைத் தொடர்ந்து விரதம் இருந்த 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குடி இறங்கி வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு விருதுநகரில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் துணை ராணுவத்தினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. துப்பாக்கி ஏந்திய நூற்றுக்கணக்கான துணை ராணுவ வீரர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அணிவகுத்து சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதேபோல் கடலூர் மாவட்டத்தின் 9 சட்டமன்ற தொகுதிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்ய குறிஞ்சிப்பாடியில் பாதுகாப்பு அணிவகுப்பு நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக கொடி அணிவகுப்பு நடத்தினர்.